ஆமேன். கர்த்தர் இந்த இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் இருதயத்தில் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். வேத வசனம் நமக்கு அழகாக இவ்விதமாக சொல்லுது, இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி. நம்ம தேவ சமூகத்தில் பாக்கியவானாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இருதயத்தை சுத்தமாக எப்பொழுது வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வீடை கூட்டலைன்னா அங்கே ஒரு தூசி அண்டுவது போல் நம்ம இருதயத்தில் ஒரு நாள் நம்ம தேவனை நினைக்காமல் விட்டோம் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் ஏதாவது ஒரு தூசி அண்டிவிடும். ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம சங்கீதம் 51 10வது வசனத்தின்படி சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவி என் மேலே தங்கட்டும் என்று சொல்லி தாவீது ராஜா கேட்பது போல் நம்மளும் ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது நம்ம நினைக்கிற காரியம், விரும்புகிற காரியம், ஜெபிக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். ஆகையால் எப்பொழுதுமே நம்ம சுத்தத்தை ஆண்டவர் சமூகத்தில் விரும்பும் பொழுது, ஒரு செல்ஃபோனில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தவறுன்னு இருதயத்தில் தான் தோன்றும். அப்போ இருதயத்தில் தோன்றும் போதே நீங்கள் உடனே அந்த காரியத்தை, அந்த பாவத்தை விட்டு விலகி உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆண்டவரே எனக்கு இப்படியாக சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில் நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்மளை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒரு மனதோடு கூட செபிக்கலாமா? பிதாவாகிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனத்தை, ஆதியப்போஸ்தலர் திருச்சபை மக்களை, இந்த வார்த்தையை கேட்குற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் இருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு தாவீது ராஜா சொன்னது போல சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் தங்க செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி அவர்கள் இருதயத்தை சுத்தமாக அவர்கள் வச்சுக்கொள்ளும் பொழுது அவர்கள் விரும்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம், நினைக்கிற காரியம், இருதயத்தில் இது இருந்தால் நல்லா இருக்கும், இது கிடைத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஏங்குற அவங்க இருதயத்தில் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும்படி இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையை கேட்குற மக்களுக்கு காரியம் வாய்க்கட்டும், நன்மை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லா காரியத்திலும் அவர்கள் ஆண்டவரை எதை விரும்புகிறாளோ, பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களுக்கு தேவன் இந்த நாளில் சுத்த இருதயத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி மனத்தாழ்மையோடு ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே செபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.